அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் ஜோடம் சொல்லிக் கொடுத்த குருநாதர்களுக்கு. குபேரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியேன் STK சிவம் ஜாதா ஆய்க்குழுவிலிருந்து ஜோடர் மடத்துக்குளம் ஜோடர் வெங்கட சுப்பிரமணியன் பேசுகிறேன். இன்றைய தினம் அடியேன் உங்களுக்கு சனி பயிற்சி பலன் சிம்மராசிக்கு குபேரா டிவி மூலம் உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த நேரத்திலே என ஈன்ற தாய் தந்தையர்களுக்கும் எனக்கு ஜோடத்தை சொல்லிக் கொடுத்த அனைத்து குருநாதர்களுக்கும் எனது குலதெய்வமான ஸ்ரீ பூரணா புஷ்கல சமேத கூத்தப்பெருமாள் ஐயனாரையும் வணங்கி இந்த சனி பயிற்சி பலனை உங்களுக்கு சொல்லுகிறேன். எதிர்வரும் 29/3/2025 அன்று சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அவர் பயிற்சியாகின்ற பொழுது இரவு 9:44 பயிற்சியாகிறார். அவர் பயிற்சியாகின்ற பொழுது விருச்சிக லக்னம் மீனராசியாகிறது. மீனராசியிலே பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாகி செல்கிறார். இப்பொழுது அடியேனுக்கு கொடுக்கக்கூடியது சிம்ம ராசி பலன். சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி ஆகிறது. அங்கே அந்த 29/3/2025 அன்று சந்திரன், சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு என்ற 6 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த 6 கிரகங்களுக்கு நேர் எதிரிலே கன்னியிலே கேது இருக்கிறது. அப்ப ராகு கேது அச்சு இந்த ஜாதகத்தில் குரு செவ்வாயும் பிரிக்கின்றது. குரு என்றால் குழந்தைகள், செவ்வாய் என்றால் கணவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது சுக்கிரன் என்றால் நாடிப்படி மனைவி என்று எடுத்துக்கொள்ளலாம். சூரியன், சந்திரன் தாய் தந்தை என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது இந்த சனி பயிற்சி பிரகாரம் குழந்தைகளும் சரி, அது காலப்புருஷனுக்கு 2ஆம் இடத்திலே குருவும் இருப்பதாலும், சனி பகவான் மீனத்திலிருந்து குருவை பார்ப்பதாலும், அது 5ஆம் இடமாக இருப்பதாலும், விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடமாக இருப்பதாலும், காலப்புருஷனுக்கு 12ஆம் இடமாக இருப்பதாலும், ராகு அங்கு இருப்பதாலும் வெளியூர் வெளிநாடு பயணம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் இந்த சனி பகவான் காலப்புருஷனுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கே குரு இருக்கிறார். இந்த பயிற்சியின் போது குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் வேறு ஆகிறார்கள். ஆகையால் குரு இங்கு வந்து விடுவார், சுக்கிரன் அங்கு சென்று விடுவார். அப்பொழுது சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிரனையும் பார்ப்பார். அப்பொழுது திருமணமாகி வேலை இல்லாமல் இருக்கின்ற மனைவிமார்களுக்கு கூட வேலை கிடைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் அங்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால், அதாவது லக்னத்திற்கு 7ஆம் இடம், காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் பார்ப்பதால் பேச்சிலே சற்று கவனம் தேவை, கூட்டாளிகளுடன் கவனம் தேவை. சனி பகவான் சனி பயிற்சியாகி தனது 3ஆம் பார்வையாக லக்னத்தினுடைய 7ஆம் இடம், காலப்புருஷனின் 2ஆம் இடம், லக்னத்தினுடைய 11ஆம் இடம், காலப்புருஷனின் 6ஆம் இடம், லக்னத்தினுடைய 2ஆம் இடம், காலப்புருஷனின் 9ஆம் இடம் பார்க்கிறார். அப்பொழுது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கே சுக்கிர பகவான் நீசமாகிறார். ஆனால் சனி பகவான் இருக்கின்ற இடத்திலே சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு நேர் 7ஆம் இடம் மனைவியினுடைய வீடு. அங்கே 7க்கு 2 சனி இருக்கிறார். அந்த இடத்திலே புதனும் இருக்கிறார். புதன் நீசமாகிறார். சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறுகிறார். அப்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் பேச்சில் கவனம் தேவை. 7க்குடைய சனி 8ஆம் இடத்துக்கு செல்வதால் கூட்டாளிகளுடன் கவனம் தேவை.
பேச்சிலே மிக மிக கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை. அதேபோல் சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக காலப்புருஷின் 9ஆம் இடம் ராசியினுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்பொழுது அந்த இடத்தை அன்றைய தின பயிற்சியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிதுனத்திலிருந்து ராசியினுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கு மாந்தி இருக்கிறார். அப்பொழுது பூர்வீக இடங்களை விட்டுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். அதேபோல் பூர்வீக இடத்தை விட்டு மாற்றக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சனி பயிற்சியாகி இருக்கின்ற பொழுது விருச்சிக லக்னம். அப்பொழுது இந்த லக்னத்திற்கு பயிற்சியாகின்ற பொழுது சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமுடைய புதன் பகவானுடைய வீடு முடக்கு ராசி ஆகிறது. ஆக இந்த சிம்ம ராசி நேயர்கள் அனைவரும் சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் முடக்கு ராசி ஆவதால் இவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் சென்று வழிபட மிக மிக நன்று. மேலும் இந்த சனி பயிற்சி நேரத்திலே இவர்கள் 8ஆம் இடத்தில் குரு செல்கிறார். அப்பொழுது சிம்ம லக்ன ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு நாளிலே குரு செல்கிறார். அப்பொழுது 5ஆம் இடம் என்பது குழந்தைகள் ஸ்தானம், 4ஆம் இடம் என்பது குழந்தைகளுடைய சுகஸ்தானம். தகப்பனார் ஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்திலே சனி செல்வதால் குழந்தைகளுக்கு நல்ல முறையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதேபோல் இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடத்திலே பாதகஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல்களில் மிக மிக கவனம் தேவை. அதாவது சிம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதியும் சனி, 7ஆம் அதிபதியும் சனி. அவர் இப்பொழுது 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். 6 என்பது வேலை, 7 என்பது கூட்டாளிகள், மனைவியை கூட சொல்லலாம், நண்பர்களை கூட சொல்லலாம். மிக மிக கவனம் தேவை. அவரிடம் எல்லோரிடமும் பேச்சிலே மிக மிக கவனம் தேவை. வேலையில் மிகவும் கவனம் தேவை. சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அந்த இடத்தே இப்பொழுது கோச்சார குருவும் இருக்கிறார். அப்பொழுது வேலையிலே கவனமாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளாக இருந்தால் தனக்கு கீழ் வேலை செய்கிறவர்கள் சொன்ன வேலை சரியாக செய்திருக்கிறார் என்று கவனமுடன் பார்த்து வர வேண்டும். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சியானது விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறது. இருப்பினும் ஒரு சிலருக்கு நாம் நல்லது சொல்ல வேண்டும் அல்லவா? மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் முடக்கு ராசியாக வருகிறது. அவர்கள் திருவெண்காடு அகோரமூர்த்தியை சென்று வழிபட்டால் நன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் முடக்கு ராசியாக வருகிறது. ஸ்ரீமுஷம் பூவராக பெருமாள் கோயில் சென்று வழிபட நன்று. அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் முடக்கு ராசியாக வருகிறது. அவர்கள் நாகப்பட்டினம் சமுத்திரராஜ பெருமாள் கோயில் சென்று வழிபட நன்று. அதேபோல் கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் முடக்கு ராசியாக வருவதால் அவருடைய முயற்சியிலே மிக மிக கவனம் தேவை. அவர்களும் ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் வழிபாடு வைத்துக் கொள்ளலாம். கன்னிராசிக்கு ராசியே முடக்கு ராசியாக வருவதால் மதுரையில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு சென்று வழிபட நன்று. துளாராசிக்கு 12ஆம் இடம் முடக்கு ராசியாக வருவதால் திருச்சியில் உள்ள உத்தமர் கோயில் சென்று வழிபட நன்று. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடம் முடக்கு ராசியாக வருவதால் திருவள்ளரை பெருமாள் கோயில் சென்று வழிபட நன்று. தனுசு ராசிக்கு 10ஆம் இடம் முடக்கு ராசியாக வருவதால் ஸ்ரீரங்கம் கருடாழ்வாரை வணங்க நன்று. மகர ராசிக்கு 9ஆம் இடம் முடக்கு ராசியாக வருவதால் அக்ஷரவாக்கம் ஆட்சிபுரீஸ்வரர் அங்கு சென்று அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்து கன்னிமூலையிலே ஒரு பெருமாள் இருக்கிறார், அவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். கும்பராசிக்கு
8ஆம் இடம் முடக்கு ராசியாக வருவதால் மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் கோயில் சென்று வழிபாடு நன்று. மீன ராசிக்கு 7ஆம் இடம் முடக்கு ராசியாக வருவதால் சீர்காழி திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் கோயில் சென்று வழிபட நன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த அஷ்டமச்சனியை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக இருப்பதால் இவர்கள் அது மோட்ச ராசியாக இருப்பதால் இவர்கள் ஒரு ஈம காரியங்களுக்கு சென்று கடைசி வரை இருந்து வர நன்று. அதேபோல் அந்த இடம் மோட்ச ராசியாக இருப்பதால் அதை சொல்லுகிறேன். அதேபோல் இவர்கள் அந்த இடத்திலே புதன் நீசமாகி சுக்கிரன் உச்சமாகிறார். மனைவியை நல்ல முறையில் அனுசரித்து வைக்க நன்று. மனைவியுடைய பேச்சை கேட்க நன்று. ஏனென்றால் 7ஆம் இடத்துக்கு அது 2ஆம் இடம் ஆகிறது. 7ஆம் இடத்தினுடைய 12ஆம் அதிபதியான சனி பகவான் அங்கு செல்கிறார். அப்பொழுது மனைவி கேட்டதை வாங்கி கொடுத்து மனைவியை நல்ல முறையில் அனுசரித்து செல்ல நன்று. சிம்மராசியிலே மகம், பூரம், உத்தரம் என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இப்பொழுது மக நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 7வது தாரையில சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். மைத்திர தாரையில் சஞ்சரிக்கிறார். ரேவதி என்று சொன்னால் அவர் பரம மைத்திர தாரையில் சஞ்சரிக்கிறார். அப்பொழுது மக நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் 100 நாள் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அப்பொழுது அந்த 100 நாளும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 7வது தாரை வதைத்தாரை. அதேபோல் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற பொழுது மைத்திரம், ரேவதி என்கின்ற பொழுது பரம மைத்திரம் நன்று. அதேபோல் பூர நட்சத்திரம் என்று சொன்னால் அவர்களுக்கு 6வது தாரை சாதக தாரையிலே சஞ்சரிக்கிறார். அவர்களுக்கு உத்திரட்டாதி என்கின்ற பொழுது வதைத்தாரை சரியில்லை. ரேவதி என்கின்ற பொழுது நல்ல தாரை நல்ல முறையில் இருக்கும். அதேபோல் உத்தரம் என்று சொன்னால் உத்தரம் முதல் பாதம் 5வது தாரை பிரித்தியக்கு தாரையிலே பயணம் செய்கிறார் சனி பகவான். அது அவர்களுக்கு கொஞ்சம் சற்று சரியில்லாத நிலை 100 நாள். அடுத்தது 6வது உத்திரட்டாதியில் சஞ்சரிக்கின்ற பொழுது சாதக தாரையில் இருக்கிற அனைத்தும் சாதகமாக முடியும். ரேவதி என்கின்ற பொழுது அது வதைத்தாரை, சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சனி பகவான் 2.5 வருடம் ஒரு ராசியில் இருப்பார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் 100 நாள், ரேவதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 400 நாள், ரேவதி நட்சத்திரத்தில் 400 நாள், ஆக 900 நாட்கள். 2.5 வருடம் என்பது 900 நாட்கள். இதிலே சொன்னபடி கவனமாக இருக்க மிக மிக நன்று. எல்லா வல்ல எம்பெருமான் சனீஸ்வர பகவான் இந்த சனி பயிற்சியிலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லது வழங்கிட எல்லாம் வல்ல இறைய வேண்டி வாய்ப்பிடித்த குபேரா டிவி நிறுவனத்திற்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன். தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி.